வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது உலக சமாதானம் பாடல் எண் 13. இப்பாடலை நாம் சிந்திக்கிறோம். இயற்கைக்கேற்ற வாழ்வு. இயற்கைக்கேற்ற ஒரு வாழ்வு மனித குலத்துக்கு தேவை என்று சொன்னால் நாம் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதை குரு அவர்கள் குறிப்பிடுகிறார். மனிதனின் உடலமைப்பு, மதியமைப்பு, மண்ணுலக அமைப்பும் மற்ற அனைத்தும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம் என்றும் எங்கும். எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் உடல், அறிவு, சக்தி எல்லாம் பொதுவாக மனித இனம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே அத்திட்டம் அமைய வேண்டும். வாழ்க வளமுடன். மனிதனின் உடலமைப்பு இறைவனை உள் உணர்வதற்காக அமைக்கப்பட்டதுதான் என்பதை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இருக்கும் மதியமைப்பை அவன் புரிந்திருக்க வேண்டும். மதியமைப்பு என்பது அறிவு. 5 புலன்களை கொண்டு 5 அறிவு விலங்கினம் வரை வந்தது. இப்பொழுது 6வது அறிவு என்பதாக இந்த மதியமைப்பு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் அதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும் என்று கூறும் குரு மண்ணுலக அமைப்பும் தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணுலக அமைப்பு என்று பார்க்கும்போது எந்த கோள்களிலும் உயிர் ஜீவன் வாழ்வதற்கான தகுதி இல்லை. இந்த மண்ணுலகத்தில் மட்டும் சூரியனிலிருந்து 9 கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும் இந்த மண்ணுலகில்தான் மனிதகுலம் வாழ்வதற்கும் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கும் ஆற்றல் பொருந்தியதாக இருக்கிறது. பருவ காலங்கள் வந்து அனைத்து உயிர்களையும் காப்பதாக இருக்கக்கூடியதும் இந்த மண்தான் என்பதை மண்ணுலக அமைப்பை மனிதன் தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டுமா என்று பார்த்தால் மற்ற அனைத்தும் ஆய்ந்து இந்த உலகத்தில் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து தெளிந்து, இந்த பிறவித் தொடர் எதற்காக எடுத்திருக்கிறோம் என்பதை தெரிந்து தெளிந்து மனிதன் இனி வகுப்போம் ஒரு திட்டம். இவை அனைத்தும் புரிந்தபோதுதான் மனிதன் எதற்காக வந்திருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஒரு திட்டம் மூலம் குரு அவர்கள் என்றும் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க என்று குறிப்பிடுகிறார். துன்பம் தராத தூய வாழ்வு மனிதனுக்கு வேண்டும் என்பதை முதலிலே மனிதன் தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறி புனிதமுடன் எதையெல்லாம் புனிதமுடன் புனிதமாக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். முதலிலே உடலை புனிதமாக்க வேண்டும். அந்த உடல் இருந்தால்தான் அனைத்தையும் அவன் துய்த்து வாழ முடியும். அவன் பிறவித்தொரு அறுத்து எல்லையில்லா இறைநிலையை எய்த முடியும். ஆக உடல் முக்கியம் என்பதை அவன் உடலை புனிதமாக்க வேண்டும். அப்படி புனிதமாக்க வேண்டும் என்று சொன்னால் குரு தந்திருக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சியை செவ்வனே செய்ய வேண்டும். சுவற்றை வைத்து கொண்டுதான் சித்திரம் தீட்ட வேண்டும்
என்பது பழமொழி. ஆக இந்த உடலை வைத்து கொண்டுதான் உலக இன்பங்களையும் உலகத்தை தாண்டி ஆன்மீக பயணமாக சென்று பிறவித் தொடர் அறுபடுவதற்கான அனைத்து நலங்களையும் பெறக்கூடிய இந்த உடலை, இறைவன் உறையும் இடமாக இருக்கக்கூடிய இந்த உடலை நாம் பேணி காக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், தெளிந்திருக்க வேண்டும் என்று கூறி அதை புனிதமாக்க வேண்டும் என்று கூறி புனிதமுடன் அறிவை புனிதமாக்க வேண்டும். புலன்களுக்காக எல்லை கட்டி மனம் அறிவை எல்லை கட்டி நிறுத்திவிட்டு உணர்ச்சி வயத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதால் இந்த உடல் தழுவிய அந்த சிற்றின்பம் மட்டுமே அவன் அடைவதாக இருக்கிறது. ஆக மனதை அடக்கம் பெறச் செய்து அறிவை விழிப்பு நிலை ஏற்படுத்தி அந்த அறிவை பேரறிவாக, அனுமான அறிவாக, முற்றறிவாக, மெய்ப்பொருள் உணர் அறிவாக குருவை பற்றி கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற தெளிவும் அந்த திறமும் நமக்கு மனித குலத்துக்கு வேண்டும் என்பதை கூறி, உடல் மட்டும் இருந்தால் போதாது, அதில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியாக பரிணமித்திருக்கக்கூடிய அந்த உயிரும் புனிதமடைய வேண்டும். ஆக இந்த புனிதத்தை பெற்றவர்கள் யார் என்று கருதி சித்தர்கள்தான் என்று நமது குரு காயக்கல்பம் என்கிற ஒரு இரகசிய பயிற்சியை கொடுத்து அந்த ஆற்றலை, சக்தி எல்லாமே மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக மாற்றுகிறார். பொதுவாக மனித இனம் ஒன்று சேர்ந்து சங்கம் அமைத்து உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைந்து மனவளக்கலை மன்றங்களில் இணைந்து அவன் உடலை, உயிரை, அறிவை மேம்பாடு செய்து கனிவுடனே அவரவர் தேவை தீர்க்கும் பரஸ்பரம் அன்பும் கருணையுமாக என்று இந்த கனிவை நாம் சொல்லலாம். நட்பு வட்டத்தை விரித்து கொண்டு ஒன்று சேர்ந்து கருத்துடனே, கருத்துடனே என்று சொல்லும்போது கருத்து உயர்ந்து, கருத்து அறிந்து, அந்த கருவாக இருக்கக்கூடிய இறைவனை அறியும் அளவிற்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். கருத்து உணர்ந்து என்று சொன்னால் மனம் வேறு, அறிவு வேறு, ஆன்மா வேறு. உயிரின் தொகுப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவும் அந்த கருமையமும் அந்த அறிவும் உயிரும் மனமும் எல்லாம் இறைவனுடைய பிரதிபிம்பம்தான் என்பதை ஒருங்கிணைத்து புரிந்து கொள்ள அந்த கருத்தை ஏற்று, அந்த கருத்து இந்த நான்கையும் பயணிக்கும் அந்த கருத்து அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய, கருவாக இருக்கக்கூடிய மூலநிலையான வெட்டவெளி, சுத்தவெளி, மெய்ப்பொருள் என்று நாம் குறிப்பிடும் தெய்வீக 108 நாமங்களை கொண்ட இறை உணர்ந்து, இறைவன் வேறு மனிதன் வேறு அல்ல, அந்த இறைநிலையே தான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் இந்த கருத்துடனே அத்திட்டம் அமைய வேண்டும். இவ்வாறு அமைந்து மனிதகுலம் அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ்வதாக இந்த உலகத்தில் வந்தால் அதுவே இயற்கைக்கேற்ற வாழ்வாகும் என்று இப்பாடலில் கருத்து தெரிவிக்கும் குருவினுடைய சிந்தனையை நாம் ஏற்றுக்கொள்வோம். கருத்து சொன்ன குருவிற்கும் கவிதந்த குருவிற்கும் இதுகாரும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.